திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரு மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சம்ராட் மகேஷர். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாத பலனுக்கு அப்படின்னு சொல்லும்போது சூரியனை மையமாக வைத்து நம்ம இந்த பலன்களை பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான பலன்கள் இதை நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். ஒரு சில காரியங்களில் நம்ம எடுத்து வச்ச ஸ்டெப்ஸு கொஞ்சம் பின்னடைவாகிறோம். இன்னும் அடுத்த நிலைக்கு வரணும், என்ன பண்ணுறதுன்னு 4 பேர்கிட்ட கேட்டுப்பீங்க. அதற்குண்டான படித்தவர்கள்ட்ட அதை பற்றி உட்காந்து பேசும்பொழுது ஒரு பெரிய மன திருப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டில் கலந்துப்பீங்க, மிகப்பெரிய இடத்துல கலந்துக்குப்பீங்க. மற்றவங்க நீங்கள் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க. சில டைம் இது ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் அவுட் இல்லாமல் போயிடும். சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்குது. தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சில உதவிகள் அவங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் சில பேர் உங்களை பேசி 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 அப்பா இன்னைக்கு பெருசாக தப்பு பண்ணிட்டேன், ஏன் இப்படி மாட்டினேனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பல சிக்கல்களில் இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்குண்டான ஒரு சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எழுத்துப்பூர்வமாக எதையும் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பேசும்பொழுது இது எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிறத செல்ஃப் கண்ட்ரோலோட நீங்கள் சில விஷயங்களை பேசணும். இல்லைனா லூஸ் ஸ்டாக்ஸ் விட்டுட்டோமோ அப்படின்னு பேசினதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. ரிஷபராசி அன்பர்கள் இத்தனை நாள் கிடைக்காத வாய்ப்பு இந்த மாதத்தில் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு போராடினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செயலாற்றுறது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பணவரவுகள் தேடி வரும். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சி நீங்கள் எடுத்து வைக்கிறது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்குண்டானதாக இருக்கும். வயசானவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. குடும்ப விஷயத்தை வெளியில் பகிர்ந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சரி, நல்ல நண்பர் தானே, நல்லவங்க தானே, நம்ம ஏதாவது 4 விஷயம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் உங்களை பற்றி இங்கேயும் பேசுவாங்க, அங்கேயும் பேசுவாங்க. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே நிறைய பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம நாள் நன்னா இருக்கா, நட்சத்திரம் நன்னா இருக்கான்னு பார்த்து செய்கிறது. ஏன்னா ஏற்கனவே நான் வாங்கின அனுபவம், பெற்ற அனுபவம் கொஞ்சம் நஞ்சத்து கிடையாது. இப்போது அதனால தான் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து செய்கிறேங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு இருப்பீங்க. கால் சம்பந்தமான உபாதை, கழுத்து சம்பந்தமாக, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. மிதுன ராசி நண்பர்கள் சில விஷயங்கள் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியே சொல்லாதீங்க. நடந்ததுக்கப்புறம் தானாக உலகம் அதை பேசட்டும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடுங்க. கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும். சில முன்னெடுப்பு நம்ம எடுத்து செய்கிறோம், ஆனால் 50% தான் இது எடுபடுது, ஆனால் 50% எடுபட மாட்டேங்குது. ஏன், எதற்கு, ஏன் இப்படி அப்படின்னு பலவிதமான யோசனைகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். மிகப்பெரிய ஜாக்பாட்டாக இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஒன்று நடக்கும். பணவரவுகளை தேடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்க பேசாதவங்களாம் திருப்பி பேசுவாங்க, ஆச்சரியப்படுவீங்க, என்ன இது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். புது சொந்த பந்தங்கள், புதுசாக தெரிஞ்சவர்கள், திறமையானவர்களை வைத்து பல காரியங்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. படிப்படியாக முன்னேறுவீங்க. பல பேர் உங்களை கிண்டல் கேலி பண்ணவங்க முன்னாடி ஜெயித்து காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில பேர் நல்லது சொல்லுவா, சில பேர் முன்னாடி பேசுவா, பின்னாடி பேசுவா. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி ஒரு ஆர்த்தோ டாக்டர் நடந்து வரும்போதே காலில் இந்த பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ, எப்படி ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தங்க வரும்பொழுதே இது சரி இது தவறுன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ, அதே போன்று ஒரு நபரை பார்த்தவொன்னே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இன்ட்யூஷன் நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை செய்யும். நிறைய பணவரவுகள் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு வரும்.
முயற்சி செய்தால் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எதுவுமே நடக்கலைன்றவங்க செயலற்று இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் முயற்சி இருந்தால் பலன்கள் உண்டு. கடகராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி நேயர்களே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், மருத்துவரை சந்திக்கிறது, ஃபிசியோதெரபிஸ்ட்டை சந்திக்கிறது, சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தது நடுவில் இப்போ திருப்பி வந்திருக்கு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இருந்துகிட்ருக்கோம். சில வீண் விரயங்கள், மறதி அப்பப்போ இருந்துட்டுருக்கு, இங்கே தான் வச்சேன் எங்கே அப்படின்னு பல யோசனைகள்லாம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கும். ஆஃப்டர் 17th பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னது தான் நடக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேனா இல்லையா, அப்போவே சொன்னேனா இல்லையான்ற நீங்கள் சொல்லுவீங்க. மற்றவங்களும் உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க, எஸ் இவங்க அப்போவே சொன்னாங்க. அப்போல்லாம் நான் வந்து ஜோக்காக எடுத்துட்டேன், பட் சீரியஸ்லி இது இவங்க சொன்னது தான் நடந்ததுன்றதை நீங்கள் சொன்னதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் ஆஃப்டர் 17th மேலே. அது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சிரிப்பாங்க, ஏளனப்படுத்துவாங்க. இந்த மாதத்தில் வந்து சில நேரம் தூக்கம் வராது. டைம் மாறினதுக்கப்புறம் அப்படியே ஒரு யோசனையாக இருந்துட்டு இருக்கும். அப்படி என்னடா அது நம்ம அஷ்டமசனி மாறிடுச்சு, அதனால தான் இப்படி இருந்துட்டு இருக்கோன்ற கவலைகள்லாம் இருக்கும். பட் ஆஃப்டர் 17th உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. சிம்மராசி நண்பர்கள், நல்லதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றி பெறும். வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும், கவலைப்பட வேண்டாம். ஒரு சில விஷயங்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறீங்க. நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தா அதை மனநோயின்னு சொல்கிறாங்க, உடம்புக்குள்ளே வச்சுருந்தா உடல் நோயின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே போட்டு நம்ம மனுஷனை உருக்கிச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ எல்லாத்தையும் வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு இப்போ தெரியாது, பின் நாட்களில் சில பராவலத்தை கொடுக்கும். அதனால் ரொம்ப உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில பிரச்சனைகள் மற்றவர்கள் உங்ககிட்ட சொல்லும்போது காது கொடுத்து வாங்கிக்கோங்க, மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க. இல்லைன்னா நீங்கள் தான் சொன்னீங்கன்னு ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் காசிப்ஸ் பேசுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. பட்ட இடத்திலே படும் கவனம் என்பது தேவை. கேட்ட இடத்துல உங்களுக்கு லோன்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, ஆஃபீஸ் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக இருக்கும். 17க்கு மேலே கொஞ்சம் விரயங்களும் இருக்குது, கவனம் என்பது தேவை. வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களே, ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்து பண்ணாலும் ஏதோ ஒரு கெட்ட பேர் வந்துடுது. என்னை பற்றிய கவலையெல்லாம் எனக்கு இல்லை சார். என் குழந்தைகளை பற்றி சிந்தனை தான், மனைவியை பற்றி சிந்தனை தான், கணவரை பற்றி சிந்தனை தான், அம்மாவை பற்றி சிந்தனை தான், அப்பாவை பற்றி சிந்தனை தான், அண்ணனை பற்றி சிந்தனை தான், தங்கையை பற்றி சிந்தனை தான். இப்படி உங்களுக்காக நீங்கள் வருத்தப்படாமல் மற்றவங்களுக்காக எடுத்து வருத்தப்படக்கூடியது இந்த மாதம் ஜாஸ்தியாக இருக்கும். யாராவது குற்றம் குறை சொன்னாங்கன்னா நமக்கு டைம் சரியில்லை அப்படி தான் சொல்லுவாங்க. சரி விட்டு பிடிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டுப்பீங்க. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். மிகப்பெரிய நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் சில உற்றார் உறவினர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து உதவி செய்வாங்க. அதில் ஒரு மன திருப்தி கிடைக்கும். பரவாயில்ல இவங்களாம் இருக்காங்களேன்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க. இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக காரியத்தை வெற்றி கொள்வீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். இன்ட்யூஷன் வில் ஒர்க்ஸ். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பட்டம், பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியம், அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப முடியாதவங்களை கவனமாக பார்த்துக்கணும். துளாராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு உதவி செய்யும் அற்புத வழிபாடுங்க. விருச்சிக ராசி நண்பர்களே, ஆகஸ்ட் மாதத்துக்குண்டான பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆகஸ்ட் மாதம் எனக்கு சாதகமாக இருக்கா சார்? நிறைய ஓட விடுது சார். இங்கேருந்து அங்கே போகிறேன், அங்கேருந்து இங்கே வரேன், அங்கேருந்து இங்கே வரேன், இப்படி ஓடிகிட்டே இருக்கேன். ஓடிகிட்டே இருக்கேன். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அது ஒரு பெரிய மன நிம்மதி. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய இதெல்லாம் தெரியாமே இந்த குலதெய்வம்ல இப்போ தான் சார் தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஷயங்கள்லாம் நிறைய புலப்படும். அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியர், அந்த கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்காங்க, வேத பண்டிதராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஆராய்ச்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலம் வந்து உண்டு. சில வெளிநாடு பிரயாணம், ஆன்சைட்டெல்லாம் எதிர்பார்த்து ஐடியில் ஜாபில் இருந்துட்டு இருக்கவங்க, பிபிஓவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கவங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது.
சில பேர் கெட்டது சொன்னாலும் அது எப்படியோ ஒன்று மாறி நல்லதாக மாறிடும். சொல்லுவாங்களே, கழுத்து வரைக்கும் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே போய் நல்லதாக மாறிடுது அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி இந்த மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சில நேரங்கள் குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க. கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும், நம்மளுக்கும் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா முந்தியெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது 4 பேர் வந்து அப்படியா கவலைப்படாத இப்படிலாம் சொல்லி இந்த ஆறுதலுக்கு பழகிடாதீங்க. நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தாட் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, ஆகஸ்ட் மாதம் அன்டில் 15th 17th வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் புது முயற்சி எடுக்காதீங்க. தனுசு ராசி அன்பர்கள் அதுக்கப்புறம் புது முயற்சி தானாகவே உங்களுக்கு அமைஞ்சிரும். வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. சில விஷயங்களை நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்க பிரச்சனையை உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்கன்றுவாங்க. நான் எதுவுமே சொல்ல, வடிவேல் சார் படம் மாதிரி சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேங்கிற மாதிரி ஆகிடும். நானா அப்படிங்கிறது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களை பற்றி வெளியில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி மாற்றி சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு சார், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து பல விஷயங்கள் நான் பார்த்தாச்சு, அடுத்ததுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட செயல்பாடு இருந்ததுன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். சில நண்பர்கள் நன்னா பேசுவாங்க, 1 ரூபாவை கூட 1 கோடி ரூபா கொடுக்குறேன் பாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சி கொடுத்தோம்னா கையில் இருக்கக்கூடிய 1 ரூபாவும் போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக பண விஷயங்கள் பேச்சு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அன்டில் 15 to 17 இந்த தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். தனுசு ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நேயர்களே, சில நேரங்களில் சொல்லுவாங்கள்ல, எப்பா என் பேரை காப்பாற்றுறது வந்தான், என் பேரை கெடுக்கிறது வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பேரை காப்பாற்றுறது பூரா இந்த 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கும், பேரை கெடுக்கிறது பூரா 20ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். இது என்ன சார் தேதி இப்படி பிரச்சனையா? ஆமாம் சார், ஆமாம். சில நேரங்களில் தேதி கூட நமக்கு பிரச்சனையாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பா பிள்ளைக்கு சண்டை வரும், நான் பேசுறது அவன் கேட்கவே மாட்டேங்கிறான்னுவாங்க. நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேங்கிறேப்பான்னு இவன் சொல்லுவாங்க. அம்மா பிள்ளைக்கு சண்டை வரும். பாசம் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதம் சண்டை ஜாஸ்தியாக வரும். கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். என்னதான் இருந்தாலும் பாசம் விட்டு கொடுக்காது இல்லையா? சினிமா நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஐஸ்கிரீம் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்காங்க, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, தொழில் அதிபராக இருந்துட்டு இருக்கவங்க, புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும். அன்டில் 20th மேலே ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, வழுக்கிற இடத்துல கவனம் தேவை, அவசரப்பட்டு வண்டி வாகனத்தை வேகமாக போகக்கூடாது, ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனம் தேவை. இதெல்லாம் 20ஆம் தேதிக்கு மேலே, 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உண்டு. மகர ராசி நண்பர்கள் வழிபடக்கூடியதையும் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நேயர்களே, யார்கிட்ட போய் சொல்கிறது? மனசில் நினச்சிட்டே இருக்கேன், சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, இடமாட்டலாம் பண்ணலான்னு நினைக்கிறேன், அதுவும் முடியல, பயமாக இருந்துகிட்ருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் நானும் பல நாள், பல மாதம், பல வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நடக்கிறது தான் சார் நடக்குது. என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ராசி பலன் கரெக்டு தான். ஏன்னா நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ்லாம் கடைசியில் திருப்பி அதே புள்ளிக்கு, இந்த வட்டம் போடுவாங்கள்ல, அதே புள்ளிக்கு திரும்பி வந்து உட்காந்துக்கிறேன். இந்த மாதிரி தான் அப்பப்போ நடக்குது சார். ஆனால் விட மாட்டேன், ஏதாவது ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்காது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே சமயத்தில் சுய வெற்றி செல்ஃப் சக்ஸஸ் உண்டு. இமெயில் மூலமாக, ஃபோன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக. ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கேம் தவிர நீங்கள் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சவங்களுக்கு, கல்யாண விஷயங்களுக்காக இரவு பூரா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அன்பு அதிகரிக்கும். கும்பராசி என்பர்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. கை, கால், கழுத்து சம்பந்தமான உபாதை, கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. கும்பராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு இந்த மாதம் மாற்றம்தான். நம்ம சொல்கிறத யாரு கேட்பா? யாரும் கேட்க வேண்டாம். கேட்டு அவள் ஆறுதல் சொல்லி உங்களுக்கு என்ன ஆக போகிறது? ஒன்றும் கிடையாது. திருப்பி கொஞ்ச நாள் உங்களுக்கே அட்வைஸ் பண்ணுவாள். எப்போ அட்வைஸை கேட்டு சேம் பிளட்டுங்கிற மாதிரி நிறைய அட்வைஸு. இது எனக்கு அட்வைஸே வேண்டாம், ஐடியா கொடுத்தா சந்தோஷம், அட்வைஸ் கொடுத்தா எனக்கு வேண்டாம், ஏன்னா ஃப்ரீயாக எங்கிட்டயே நிறையா இருக்குது, நானே நிறையா பேர் கொடுத்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும்.
ரொம்ப நாள் ஆச்சு படத்துக்கு போய், பார்க்குக்கு போய், பீச்சுக்கு போய், இப்படியெல்லாம் சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன். இந்த மாதம் பூரா என்டர்டெயின் மாதமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். கவலைப்பட வேணாம். கடனெல்லாம் தீர்த்துருங்க. முதல்ல யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சேவிங் வச்சுக்கலாம். நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்து வச்ச காரியம் சக்ஸஸாக அமையும். விளையாட்டுத்தனமாக விஷயங்கள் பண்ணி அது சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரே நபர் நீங்களாக தான் இருப்பீங்க. அதே சமயத்தில் ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அந்த காரியம் முடியாது. நிதானமாக செயல்படுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதனால் இருக்கிற வரைக்கும் முகத்தை அப்படி உருன்னு வச்சுக்கோங்க. வடிவேல் சார் படத்தில் சொல்கிற மாதிரி இதுவும் பத்தலை, இன்னும் பத்தலைன்ற மாதிரி கொஞ்சம் முகத்தை அப்படி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எதுவும் வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். கலை துறையில் இருந்துருக்கவங்க வெற்றிகள் கூடி வரும். மீனராசி வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான பலன் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம். இந்த மாதத்தில் வர முகூர்த்தம், அஷ்டமி, நவமி, தசமி, சஷ்டி, சதுர்த்தி, பஞ்சமி, ஆடி மாதம், ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை போன்ற எல்லா தேதிகளையும் நம்ம பார்த்தோம். முகூர்த்த தினங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இது அத்தனையும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.